இன்றைக்கி நைட்லேருந்து தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நாங்களுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் போல் தான் ஊருக்கு கிளம்புனோம். அதனால் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி லட்டு போட்டு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு 1 கிலோ கடலை மாவு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துட்டேங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பாலும் கூட ஊற்றி செய்யலாம். திருப்பதி லட்டு மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பூந்தி தேய்ச்சி எடுத்தாச்சு. நான் பூந்தி தேய்க்க எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டேங்க. அப்புறம் 1 கிலோ கடலை மாவுக்கு 1.5 to 1.25 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பாவு காய்ச்சிக்கலாம். பாவு பதம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. கூடவே ஏலக்காய் தூள் எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பூந்தி உள்ளே கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே நெய் தேவையான அளவு ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு நல்லா பருப்பு மாற்று வச்சு குத்தி முந்திரி திராட்சை எல்லாமே போட்டு லட்டு பிடிச்சா சூப்பராக லட்டு வருங்க. அப்புறம் லட்டு எல்லாமே பிடிச்சி வச்சுட்டு மதியானம் மட்டும் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயாச்சுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.